ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதத்தின் முதல் மாதம் சித்திரை 1ஆம் நாள். தமிழ் புத்தாண்டை நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வரோம். தமிழ் வருட பிறப்பு அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது கனி காணுதல். எல்லா வீட்லேயும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனி காணுதல். தமிழ் புத்தாண்டு முதல் நாளே மங்களகரமான பொருட்களையும் கனிகளையும் கண்ணாடியின் வழியாக பார்க்கும்போது அந்த வருடம் ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்ம இல்லத்தில் ரொம்ப செல்வ செழிப்பாக இருப்போம் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம எப்படி ரொம்ப எளிமையான முறையில் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடந்த ஒரு 3 வருஷமாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கனி காணுதல் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இரவு, அதாவது தமிழ் வருட பிறப்பு முதல் நாள் இரவு இது எல்லாமே நம்ம தயார் பண்ணிக்கணும். முதல்ல நம்மளுடைய பூஜை படங்கள், அதாவது சுவாமி விக்கிரகங்கள், பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சிடணும். கனி காணுதல் அப்படின்னாலே அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. ஸோ கண்ணாடியின் வழியாக தான் நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாமே இந்த கண்ணாடியின் வழியாக தமிழ் வருடத்தின் முதல் நாள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வருடம் ஃபுல்லாகவே நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் நேர்மறை ஆற்றலோடு இருக்கும் அப்படிங்கிறது பெரியவங்க சொன்ன ஒரு ஐதீகம். ஸோ அதை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வருட பிறப்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு நாள் முதல் நாள் இரவே நம்ம எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இதற்கு தேவையான பொருள் கண்ணாடின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த கண்ணாடி பழைய நம்ம பயன்படுத்துகிற கண்ணாடியாக இருக்கலாம், அல்லது நம்ம புதுசாக கூட கண்ணாடி வாங்கிக்கலாம். ஸோ அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மங்களகரமான பொருட்களாக இருக்கணும். அதாவது நான் வச்சுருக்க பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெத்திலை பாக்கு, ஒரு லெமன் வச்சுருக்கேன், அதே மாதிரி மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், ஒரு சின்ன கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ், கொஞ்சம் நம்ம தங்க நாணயங்கள் இருந்தால் தங்க நாணயங்கள் வைக்கலாம், வெள்ளி நாணயங்கள் இருந்தால் வெள்ளி நாணயம், நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ ஸோ அதையும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கணும். நம்ம அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனி காணுதல் அப்படின்னாலே பழங்கள். ஸோ நமக்கு என்னென்ன பழங்கள் இருக்கோ எல்லாமே வைக்கலாம். ஆனால் அதுலேயும் குறிப்பாக நம்ம வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மா, பழ, வாழை. ஸோ அதுதான் சிறப்பு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம எந்த கனி வகைகள்னாலும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகம் வச்சுருக்கேன், இந்த பக்கம் அன்னபூரணி தாயாரோட விக்கிரகம் வச்சுருக்கேன். அந்த தாம்பலத்தில் நான் கோமாதா சிலையும் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுடைய பூஜை அப்படின்னாலே கோமாதா வைக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கனி வகைகளை வச்சுட்டு அதில் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தேன் வச்சுருப்பேன். தேனுங்கிறது நமக்கு இனிப்பு. ஸோ அந்த வருடம் ஃபுல்லாக நமக்கு நம்ம செய்கிற செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே இனிப்பாக இருக்கணும், நம்ம கேட்குற விஷயங்கள் இனிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வைக்கிறது தான் இந்த இனிப்பான பொருள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு சின்ன பவுலில் பார்த்திங்கன்னா அரிசி வச்சுருப்பேன். அரிசி நம்ம படி இருந்துச்சுன்னா படியில் கூட வைக்கலாம். நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 5 ரூபாய் காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே அன்னபூரணி தாயாரை வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உப்புங்கிறது ஒரு பெரிய மங்களகரமான பொருள். ஸோ அது கண்டிப்பாக நம்ம பூஜை அறையில் வைக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, பாசி பருப்பு, இது எல்லாமே தானிய வகைகள். நம்ம வீட்டில் என்ன தானியங்கள் இருக்கோ ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெல்லம் வச்சுருக்கிறேன். ஸோ இது எல்லாமே மங்களகரமான பொருட்கள். ஸோ எனக்கு நான் என்ன வச்சுருக்கணும் ஸோ அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது போக நீங்கள் மங்களகரமான பொருட்கள் நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம எதன் வழியாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த கண்ணாடியின் வழியாக தான் நம்ம இந்த பொருட்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் நாள் இரவே, அதாவது தமிழ் வருட பிறப்புக்கு முதல் நாள் இரவே இது எல்லாமே நம்ம தயார்படுத்தி வச்சுட்டணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருந்துச்சுன்னா நம்ம குத்து விளக்கு ஏற்றிக்கலாம், இல்லைன்னா காமாட்சி விளக்கு இருந்துன்னா காமாட்சி விளக்கு ஏற்றணும். ஆனால் முதல் நாள் இரவே நம்ம கூடாது. இது எல்லாமே தயார்படுத்தி வச்சுக்கணும். குத்து விளக்குலையோ அல்லது காமாட்சி விளக்குலையோ எண்ணெய், திரி எல்லாமே போட்டு ரெடியாக நம்ம வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தூங்கி முழிச்சு நம்மளுக்கு கண்களை விழிக்காமல் நம்ம நேராக நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மங்களகரமான பொருட்களை தான் நம்ம பார்க்கணும். அதுவும் இந்த கண்ணாடியின் வழியாக பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதாவது முதல்ல இங்கே பாருங்கள், இந்த கண்ணாடி விளையாட்டு நாணயங்கள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கற்கண்டு, அப்புறம் மஞ்சள் குங்குமம். ஸோ
இதெல்லாம் இதை வந்து கண்ணாடி வழியாக நமக்கு பார்க்கும்போது இந்த வருடம் ஃபுல்லாகவே நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும், நேர்மறை எண்ணங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெரியோர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் இது. கடந்த ஒரு 3 வருஷமாக நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உண்மையாகவே ஒரு நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். சில பேர் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, சில பேர் பண்ணாமல் கூட இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம பண்ணால் போதும். ஸோ காலையில் வந்ததுக்கப்புறமா இந்த கனி வகைகளை பார்த்துட்டு, இந்த மங்களகரமான பொருட்களை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வழக்கம் போல் நம்ம என்ன வேலைகளை செய்வோமோ குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி நம்ம செய்கிற பூஜையை நம்ம செய்யலாம். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்க விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம நெய்வேத்தியம், நம்ம என்ன ஒரு நெய்வேத்தியனாலும் சுவாமிக்கு வச்சு நம்ம பூஜை நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வருடத்தின் முதல் நாள் பார்க்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் நமக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு தோணும். அதே மாதிரி நம்ம நினைத்தது எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். அதாவது நமக்கு நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு துணையாக இருந்து நம்மளை வழி நடத்தும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் நாள். ஸோ அன்னைக்கு சஷ்டியும் சேர்ந்து வரனால முருகப்பெருமானை வழிபடுறதும் மிகப்பெரிய சிறப்பு. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், எந்த ஒரு பிரச்சனையும் சமாளித்து நல்ல உழைப்புடன் வெற்றி பெற நம்ம வெற்றிகரமாக வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம இனிதாக வரவேற்கிறது தான் இந்த கணிக்காணுதல். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ இப்போ நான் டெமோக்காக தாங்க எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.